ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ டாக்ஸ் வித் மீ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு க்யூட்டான ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியோட டைட்டில் ஸ்டே பாசிட்டிவ். எப்பவுமே நம்மளோட எந்த ஒரு விஷயமும் பாசிட்டிவாக இருக்கணும். அதை பற்றி நம்ம நிறையாவே பார்த்துருப்போம். பட் இன்றைக்கி அதை ஒரு ஸ்டோரி மூலயமா பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் எல்லோரும் ரொம்பவே கவலையாக இருந்தாங்களாம். மழையே வரல, வயலுக்கு தண்ணியே இல்லை, மக்கள் ரொம்பவே மனசு கஷ்டத்தோடு இருந்தாங்களாம். அப்போ அந்த கிராமத்தில் ஒரு மலை சாமியார் ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருந்தாராம். அப்போ அந்த கிராமத்தில் இருந்த ஒரு பாட்டி சாமியாரை பார்த்து, சாமியாரே, எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, நாங்கள் எல்லாம் ரொம்ப பயத்தோடு இருக்கோம்னு சொன்னாங்களாம். அப்போ அந்த சாமியார் சொன்னாரா, இதுக்கெல்லாம் பயமா, நான் சொல்கிற ஒரு கதையை கேளுங்க, உங்கள் பயம் தானாக போயிடும்னு சொன்னாராம். சாமியார் கதை சொல்ல ஆரம்பித்தாராம். ஒரு பையன் இருந்தான். அவனை எல்லோரும் சின்ன வெற்றின்னு தான் கூப்பிடுவாங்களாம். ஏன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பையன் ஒரு வார்த்தை தான் சொல்வானா, இது கூட நல்லதுக்கு தான். ஒரு நாள் அவனோட குட்டி குதிரை காட்டுக்குள்ளே போயிடுச்சான். கிராமத்து மக்கள் எல்லோரும் ஐயோ குதிரை போயிடுச்சேன்னு சொன்னாங்களாம். ஆனால் அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே, இது கூட நல்லதுக்கு தான் அப்படின்னு சொன்னானா. அடுத்த நாள் அந்த குதிரை இன்னொரு பெரிய குதிரையோடு திரும்பி வந்துச்சான். அதை பார்த்த கிராமத்து மக்கள் எல்லோரும், என்னடா நீ சொன்னது எல்லாமே நல்லதுக்கு தானா, இவ்வளோ நல்லதாக நடந்திருக்கா, உன் பாசிட்டிவ் மனசு எல்லாருக்கும் வரவே வராது, இதை பார்த்து நாங்களும் கற்றுக்கணும்னு சொன்னாங்களாம். இந்த கதையை முடிச்சுட்டு சாமியார் கிராமத்து மக்களை பார்த்து சொன்னாராம், பிரச்சனை வராத வாழ்க்கை யாருக்கும் கிடையாது, ஆனால் பிரச்சனை எப்படி பார்க்கணும் அதுதான் நம்ம வாழ்க்கையே மாற்றும். நம்ம பயந்தா கஷ்டம் பெருசாக தெரியும், ஆனால் நம்ம பாசிட்டிவாக இருந்தால் அதே கஷ்டம் நமக்கு அது ஒரு வாய்ப்பாக மாற்றும். அவர் கையை காட்டி சொன்னாராம், நீங்கள் மழை வராதுன்னு கவலைப்படாதீங்க, ஆனால் தைரியமாக விதை போடுங்க, காத்திருங்க, மனசு இருந்தால் நல்லதே வரும். கிராமத்து மக்களும் சாமியார் பேச்சை கேட்டு மனசை லேசாகிக்கிட்டு அவங்க நல்ல நம்பிக்கையோடு வேலை செய்கிறாங்க. ஒரே வாரத்தில் மழை பெய்ய ஆரம்பிச்சது. குட்டி குழந்தைகள் ஆடி பாடி சந்தோஷப்படுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாமியார் சொல்கிற மாதிரி இந்த கதையில் நமக்கு ஒரு லெசன் இருக்குது. லைஃப்பில் என்ன நடந்தாலும் இது கூட நல்லதுக்குதான்னு நம்புங்க. பாசிட்டிவ் மைண்ட், பியூட்டிஃபுல் லைஃப். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா எனக்காக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பேசணுன்னு எனக்காக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக அந்த டாபிக் பற்றி பேசுகிறேன். ஓகே, பாய், see you.